கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து கடலூரில் 300 பேரிடம் 4 கோடி ரூபாய் மோசடி செய்த சகலகலா கள்ளிகள் 2 போலீசில் சிக்கியுள்ளனர். ஒரே ஆண்டில் ஓஹோவென்று வரலாம் என கூறி மொத்த பேருக்கும் தண்ணீர் காட்டிய கேடி பெண்களின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டையைச் சேர்ந்த ரெஜினா பேசி கிரிப்டோ கன்சல்டன்சி என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வருவதாக தெரிவித்து பலரிடம் பழகி வந்துள்ளார். தனது நிதி நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 18 மாதத்திற்கு மாதம் 15,000 ரூபாய் வீதம் வருமானம் கிடைக்கும் என விளம்பரம் செய்துள்ளார். 2 வருடங்களை கடந்த பிறகு முதலீடு செய்த அசல் பணத்தை மொத்தமாக திருப்பி கொடுத்து விடுவதாக ஆசை காட்டியுள்ளார். ரெஜினாவின் வாழைப்பழ பேச்சுக்களை உண்மை என நம்பிய அப்பாவி குடும்ப பெண்களும் யதார்த்த ஆண்களும் அவரிடம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து முதலீடு செய்துள்ளனர். 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தவர்களுக்கு ஓரிரு மாதங்கள் லாபத்தொகையாக 30,000 ரூபாய் கொடுத்துள்ளார். போனஸ் ஆஃபராக கொடுத்த பணமும் வந்துவிடும், வட்டியாக மாதா மாதம் நல்ல தொகையும் கிடைக்கும் என பூரிப்படைந்த மக்கள் தங்களது உறவினர்களையும் ரெஜினாவிடம் சேர்த்துவிட்டு பணத்தை முதலீடு செய்ய வைத்துள்ளனர். இதன் விளைவாக சித்திரைப்பேட்டை, சாமியார்பேட்டை, தம்மனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த சுமார் 300 பேர் 4 கோடி ரூபாயை ரெஜினாவின் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். 300 பேருக்கு ஆரம்பத்தில் லாபத்தொகையை முறையாக கொடுத்த ரெஜினா போக போக டேக்கா காட்டியுள்ளார். 2 மாதங்கள் வந்த லாபம் திடீரென நின்று போனதால் ஏங்கி போன முதலீட்டாளர்கள் அது குறித்து ரெஜினாவிடம் கேட்டுள்ளனர். அவ்வளவுதான், எஸ்கேப். கடலூர் முதுநகரில் உள்ள அலுவலகத்தை பூட்டிவிட்டு ரெஜினாவும் அவரது கூட்டாளியான சங்கீதா, சிந்து லாவண்யா உள்ளிட்ட 4வரும் தலைமறைவாகினர். 4 கோடி ரூபாயை மோசடி செய்து ஏமாற்றிவிட்ட நிலையில் அந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பலர் கடலூர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் பல மாதங்களாக தலைமறைவாக இருந்த ரெஜினா மற்றும் சங்கீதா புதுச்சேரியில் உள்ள தனியார் வங்கிக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனை அறிந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் 2 பேரையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அவர்களை கைது செய்த போலீசார் விசாரித்த போது சுமார் 300 பேரிடம் 4 கோடி ரூபாய் மோசடி செய்ததை மோசடி பெண்கள் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.